வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிற என் ஆருயிர் இளவல் பொறியாளர் ஹிம்லர் அவர்களை கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கிறேன். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே வெற்றி வேட்பாளராக என் அன்பு சகோதரி அருமை தங்கை முதுகலை ஆங்கில இலக்கியம் படித்த மரிய ஸ்டெல்லா அவர்களை அறிவிக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு இளவல் அருமை தம்பி பொறியாளர் சீலன் அவர்களை அறிவிக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக என் அருமை தங்கை பொறியாளர் ஆன்சி சோவா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு தம்பி தொழிற்கல்வி பட்டய படிப்பு முடித்திருக்கிற இளவல் முத்துக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அருமை தங்கை பொறியாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்திலே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பிற்கினிய தங்கை முனைவர் கிரிஜா தாமரபாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு இளவல் இளநிலை வேதியியல் தம்பி செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகன் மருத்துவர் சங்கர நாராயணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக என் அன்பு இளவல் முனைவர் சிவசங்கரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு தங்கை இளநிலை வேதியியல் பா சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு இளவல் மருத்துவர் பால்ராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தென்காசி மாவட்டம் தென்காசி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் புஷ்பலதா மகாலிங்கம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பியின் ஆருயிர் இளவல் பொறியாளர் இசை மதிவாணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் ஆசிரியர் கல்வியியல் மு கவிதா அவர்கள் என் அன்பு தங்கை போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் வழக்குரைஞர் பாண்டி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை வணிகவியல் ஆசிரியர் கல்வியியல் என்னுடைய அன்பிற்கினிய தங்கை அனுசியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி தொழிற்கல்வி பட்டயம் படித்த என் அன்பு மைத்துனர் சண்முக சுந்தரம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளநிலை கணினி பயன்பாடு ஒபிலியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை அரசியல் அறிவியல் என் அன்பிற்கினிய மகன் ஜேக்கப் தேவதாஸ் அபிஷேக் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி பொறியாளர் பாலாஜி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை மருத்துவர் சந்திர பிரபா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு மகன் பொறியாளர் முத்து கேசவன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் திருவடானை சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல்
வழக்குரைஞர் பிரேம்நாத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் மருத்துவர் இரா எழில் இளவரசி அவர்கள் அன்பு தங்கை போட்டியிடுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி வழக்குரைஞர் கார்த்திக் ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தொழிற்கல்வி பட்டயம் படித்துள்ள தம்பி மணிமாறன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் இளநிலை கணினி அறிவியல் தம்பி லட்சுமணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை கணக்காளர் டயானா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் தம்பி ஆனந்தராஜா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி வழக்குரைஞர் கரிகால் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி அன்பு தம்பி என் ஆறுயிர் இளவல் மருத்துவர் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதி ஆய்வியல் நிறைஞர் அன்பிற்கினிய சகோதரி அன்பு செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி அன்பிற்கினிய தம்பி முனைவர் கலை அரசு அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முதுநிலை ஆசிரியர் கல்வியியல் விமலா அவர்கள் தங்கை விமலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் பொறியாளர் கோமதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் என் அன்பு மகள் அபிராமி தனபால் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி என் அன்பு தம்பி மருத்துவர் முனீஸ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி என் அன்பு தங்கை முனைவர் சத்யாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி வழக்குரைஞர் விக்னேஷ் குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் மதுரை நடுவன் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் முனைவர் அப்துல் ஹக்கீம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி ஆய்வியல் நிறைஞர் அன்பிற்கினிய சகோதரி சுமதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி முதுகலை சமூகவியல் திருநாவுக்கரசு அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி இளங்கலை சமூகவியல் முதுகலை சமூக பணி என் அன்பிற்கினிய தங்கை நாகலட்சுமி திருமாறன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி வழக்குரைஞர் செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மாவட்டம் மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய அண்ணன் வழக்குரைஞர் கோட்டை குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி இளங்கலை வணிக பொருளாதாரம் என் அன்பு தங்கை சண்முக பிரியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை செவிலியர் இந்துஜா ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்றத்தின் வெற்றி வேட்பாளர் முதுகலை உயிரியல் என் அன்பிற்கினிய தங்கை ரம்யா மோகன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் வழக்குரைஞர் அன்பு தங்கை முத்துலட்சுமி செல்வரத்தினம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் ராஜாராமன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முதுகலை வரலாறு என் அன்பிற்கினிய தங்கை
லட்சுமி சீனிவாசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் எழில் அரசி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி இளங்கலை தமிழ் ஆசிரியர் கல்வியியல் தங்கை சத்தியலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் தங்கை நதியா தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை பொறியாளர் புவனா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளநிலை கணிதவியல் தம்பி கண்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய இளவல் திருமுருகன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நடிகர் திருமுருகன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்குனிய ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி என் ஆறுயிர் இளவல் முனைவர் செந்தில்நாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை வழக்கறிஞர் அனீஸ் ஃபாத்திமா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் வழக்கறிஞர் ஆனந்த் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் திவ்ய பாரதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் அன்பிற்கினிய தங்கை தேன்மொழி திலீப்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளநிலை கணிதவியல் என் அன்பிற்கினிய தங்கை அஸ்வினி பூபதிபாலன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் மனிதநேய மருத்துவர் நம்ம அன்பிற்கினிய ஐயா பாரதி செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை முதுநிலை வணிக மேலாண்மை இரா வினோதினி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் இடும்பைவனம் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம்ம அன்பிற்கினிய மாமா தமிழ் முழக்கம் சாகுல் அமீதனுடைய மகள் தங்கை ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் முதுநிலை வணிக மேலாண்மை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி முதுநிலை கணினி பயன்பாடு என் அன்பு இளவல் இளைய நகுலன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் என் அன்பிற்கினிய தம்பி மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை பொருளாதாரம் என் அன்பு இளவல் காசிராமன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி இளங்கலை வணிகவியல் சுபாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி முதுகலை வணிகவியல் சிவஜோதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி ஆய்வியல் நிறைஞர் தமிழ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் தங்கை முதுநிலை அறிவியல் சுமதி சீனிவாசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் கவிதா ரெங்கநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடலூர் மாவட்டம் கடலூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முதுகலை வணிகவியல் தங்கை சரசு அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முதுநிலை ஆங்கிலம் ஆசிரியர் பயிற்சி தங்கை பானுப்பிரியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மின்னணு மின்னியல் பட்டப்படிப்பு
என் அன்பு தம்பி வீரமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி அன்பு தங்கை பொறியாளர் ஆனந்தி அவர்கள் வெற்றி வேட்பாளராக களமிறங்குகிறார்கள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி அன்பு தங்கை இளநிலை கணினி அறிவியல் மகாலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அடுத்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தங்கை முதுநிலை கணினி அறிவியல் ரேவதி கலைமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அடுத்த அரியலூர் மாவட்டம் அரியலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி தொழிற்கல்வி புகழேந்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி வழக்குரைஞர் கீர்த்தி வாசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை ஆங்கிலம் ஆசிரியர் பயிற்சி அன்பு தங்கை சான்சிராணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதி முதுகலை வணிகவியல் அன்பிற்கினிய தங்கை கௌசல்யா சுரேஷ் அவர்கள் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிக மேலாண்மை தங்கை பாக்கியலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் என் அன்பு மகள் தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி வழக்குரைஞர் மதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளங்கலை வணிக மேலாண்மை ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மேற்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை ஆங்கிலம் தங்கை புவனேஸ்வரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி முதுநிலை அறிவியல் தர்மராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் வழக்குரைஞர் அருணகிரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் வழக்குரைஞர் நன்மாறன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயர்புரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளநிலை வேதியியல் என் அன்பிற்கினிய தங்கை சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கரூர் மாவட்டம் கரூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம் அன்பிற்குரிய மருத்துவர் ஐயா கருப்பையா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் மருத்துவர் நரேன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு மகன் முதுகலை கணினி பயன்பாடு உசேன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் முத்தரசி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை தமிழ் என் அன்பு தங்கை அழகம்மா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம் மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் கைலை ராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி முனைவர் சைமன் ஜஸ்டின் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை இதழியல் என் அன்பு தம்பி பழ ரகுபதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை இளங்கலை சமூக பணி முருகேஸ்வரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுநிலை அறிவியல் அன்பிற்கினிய தங்கை உமாதேவி பெரியபாண்டி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை வணிகவியல் மேலாண்மை என் அன்பு இளவல் செந்தில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை வரலாறு என் அன்பிற்கினிய தங்கை பானுப்பிரியா செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் என் அன்பு தம்பி பொறியாளர் நேருஜி அவர்கள் போட்டியிடுகிறார்கள்.
கோயமுத்தூர் மாவட்டம் கோயமுத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு மகன் வழக்குரைஞர் பேரறிவாளன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை இளங்கலை வணிகவியல் ரஜுபுனிஷா அப்துல் கனி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டம் கோயமுத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை வணிக மேலாண்மை தங்கை நர்மதா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளநிலை உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல் கலாமணி தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முனைவர் ராஜசேகர் அவர்கள் அன்பு தம்பி ராஜசேகர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இதில் விட்டுருக்கா அது திருநெல்வேலியா திருநெல்வேலியில் தென்காசி தென்காசி மாவட்டத்தில் வெற்றி வேட்பாளராக களமிறங்குகிற என் ஆருயிர் இளவல் என் அன்பு தம்பி அபுபக்கர் வழக்கறிஞர் அபுபக்கர் அவர்கள் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். கடைநல்லூர் அது இதில் இல்லையே கடைநல்லூர் யார் கடையநல்லூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக இந்த ஆருயிர் இளவல் வழக்கறிஞர் அபுபக்கர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பொறுத்துக்கிறங்க விடுபட்டு போச்சு இன்னொரு முக்கியமான வேட்பாளர் இல்லை. கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிக நிர்வாகம் தம்பி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை வழக்குரைஞர் ராதாமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி இளங்கலை வணிகவியல் ராம்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளநிலை காட்சி தொடர்பியல் அன்பு மகன் தமிழினியன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி முதுகலை வணிக மேலாண்மை தினேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் என் அன்பு மகள் அபிநயா பிரேம்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் அவினாசி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை இளநிலை ஆங்கிலம் மேனகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம் எல்லோரினுடைய பேரன்பிற்கும் மதிப்பிற்குரிய அப்பா மருத்துவர் கார்மேகம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை வரலாறு இளங்கலை கல்வியியல் தங்கை திவ்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளநிலை கணினி தொழில்நுட்பம் தம்பி கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தம்பி முனைவர் ரகுபதி பீமன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் செவிலியர் தங்கை சௌந்தர்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு மாவட்டம் கோவிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் தங்கை சீதா லட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை முதுநிலை கணினி பயன்பாட்டியல் இளநிலை கல்வியியல் ஆனந்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை முதுகலை தமிழ் இலக்கியம் மேனகா தேவி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை ஆங்கிலம் என் அன்பிற்கினிய தம்பி லோக அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி ஆருயிர் இளவல் இளநிலை கணினி தொழில்நுட்பம் அருண் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அடுத்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுநிலை கணினி அறிவியல் என் அன்பு தம்பி விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி தணிக்கையாளர் தாண்டவ மூர்த்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுநிலை கல்வியல் நிறைஞர் என் அன்பு தங்கை யுவராணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தொழிற்கல்வி என் அன்பு தங்கை ரேவதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் பொறியாளர் அரவிந்த் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி பொறியாளர் பிரவீன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் மின்னியல் மின்னணு பட்டயம் தங்கை பொன்னுமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளங்கலை காட்சி தொடர்பியல் தங்கை சசிகலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தொழில் முனைவோர் என் அன்பு தம்பி ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி முதுகலை இதழியல் என் அன்பு தங்கை சோபியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் வெற்றி வேட்பாளராக. சேலம் மாவட்டம் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் தங்கை குணசீலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முனைவர் சுரேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் நித்யா அருண் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை ஆடை வடிவமைப்பாளர் அன்பிற்கினிய தங்கை பிரியதர்ஷினி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு மகள் நம் வனக்காவலனின் மகள் இனக்காவலுக்காக மேட்டூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக வழக்குரைஞர் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுநிலை கணக்கியல் என் அன்பு தம்பி சிவசக்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் என் அன்பு தம்பி பழனிசாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் சேலம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய மகள் பொறியாளர் மோனிசா சின்னத்துறை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அழகியல் வல்லுநர் பட்டயம் தங்கை அபிராமி நெடுஞ்சேரலாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் மேலாண்மை என் அன்பு தங்கை நாகம்மா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தங்கை வழக்குரைஞர் ராதிகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை ஆங்கிலம் இளங்கலை கல்வியல் இளங்கலை நூலகவியல் என் தங்கை லோகேஸ்வரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி அன்பிற்கினிய தம்பி வழக்குரைஞர் ஹேமராஜன் அவர்கள் வெற்றி வேட்பாளராக களத்தில் இறங்குகிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி என் அன்பிற்கினிய தங்கை இளங்கலை தமிழ் சுபா சந்திரசேகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக அன்பு தம்பி வழக்குரைஞர் கரிகாலன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி வழக்குரைஞர் பேச்சிமுத்து அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மயிலம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய மருத்துவர் விஜய் விக்ரம் அவர்கள் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் தம்பி வழக்குரைஞர் கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பொறியாளர் கணேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முதுநிலை வணிக மேலாண்மை என் அன்பிற்கினிய தங்கை தவமணி ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவண்ணாமலை போலூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர்
இளநிலை கணிதம் உமாதேவி பிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை கல்வியியல் தங்கை சீதா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி வழக்கறிஞர் லோகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தம்பி வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவண்ணாமலை செங்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை கணிதம் ஆசிரியர் கல்வியியல் சோபா அவர்கள் தங்கை சோபா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளநிலை வணிக மேலாண்மை தங்கை அனிதா அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை ஆங்கிலம் என அருமை தங்கை அர்ச்சனா தமிழருவி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தருமபுரி மாவட்டம் தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை பொறியாளர் சாந்தலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி முதுநிலை அறிவியல் தங்கை பழனியம்மாள் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி தம்பி பொறியாளர் பூபதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதி கணினி நிதி கணக்கியல் பட்டயம் தம்பி நரசிம்மன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை பொருளாதாரம் தம்பி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனங்கள்ளி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் தம்பி நாகராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை வரலாறு ஆசிரியர் கல்வி பட்டயம் தங்கை ஆசிரியர் சுகந்தி பார்த்திபன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பொறியாளர் கவின் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தம்பி கவின் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை கணிதம் ஆசிரியர் கல்வியியல் தங்கை மேகலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளநிலை வணிக மேலாண்மை தம்பி ஆறுமுகம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் சோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பொறியாளர் சசிரேகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் அப்சியா தௌபிக் விக்ரத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மின்னணு தகவல் தொடர்பு பட்டயம் தம்பி முருகேசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை தமிழ் ஆசிரியர் கல்வியில் ஓய்வெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா இமலன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். வேலூர் மாவட்டம் கீழ் வைத்தியான்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை வழக்கறிஞர் கலையேந்திரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தம்பி பொறியாளர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். வேலூர் மாவட்டம் வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை தமிழ் தங்கை சோனியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பொறியாளர் திருக்குமரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுநிலை இயற்பியல் ஆசிரியர் கல்வியியல் தங்கை அர்ச்சனா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை ஆங்கிலம் தாரிகா சல்மான் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் அசோக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மின்னணுவியல் பட்டயம் தம்பி ராஜ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் பொறியாளர் ஜானகிராமன் அவர்கள் போட்டியிடுகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பொறியாளர் சுவாதி லட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்ட திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம் எல்லோரினுடைய பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா இளநிலை கணிதவியல் மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் அம்பேத் ராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை தமிழ் நம் அன்பிற்கினிய அம்மா அமுதா நம்பி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம்
தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம் அம்மா பேராசிரியர் முனைவர் தமிழ்ச்செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுநிலை வணிக மேலாண்மை நம்முடைய தாத்தா முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவருடைய அன்பு பேத்தி கியாபே வெற்றி செல்வி அவர்கள் காஞ்சிபுரத்தில் போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பரம்புத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் ஆய்வியல் நிறைஞர் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய பேத்தியார் சிந்து அவர்கள் போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தங்கை இளநிலை வேதியியல் தங்கை மகாலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளநிலை அறிவியல் முதுநிலை கணித பயன்பாட்டியல் தங்கை ஜெயலட்சுமி ராமன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய மருமகள் பொறியாளர் கீர்த்தனா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் பொறியாளர் அருண் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்ட தியாகராய நகர் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை வழக்குரைஞர் அனுஷா விஜயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகவியல் தங்கை ஸ்ரீ வித்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளநிலை வணிக மேலாண்மை அன்பிற்கினிய தம்பி சந்தோஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வழக்குரைஞர் தம்பி சங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் பொறியாளர் திரைப்பட இயக்குனர் சோழன் மு களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆசிரியர் பட்டய படிப்பு அன்பிற்கினிய தங்கை ஆயிஷா பேகம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி இளங்கலை பொருளாதாரம் என் தம்பி ஃபவுசான் ஷெரீப் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பொறியாளர் பாபு மயிலன் அவர்கள் அன்பிற்கினிய தம்பி பாபு மயிலன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் பெரம்பூர் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை இளநிலை அறிவியல் சரண்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை ரோசினி சமூக ஆர்வலர் ரோசினி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வழக்குரைஞர் சவுந்தரபாண்டியன் லூடர் சேத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி முதுநிலை சமூக பணி வெற்றி தமிழன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் ராதாகிருஷ்ணன் நகர் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை அறிவியல் ஆய்வறிஞர் வெண்ணிலா தாயுமானவர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை சத்யா பாஸ்கர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் மாதாவரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கலை பொருளாதாரம் என் அன்பு மகள் கிருத்திகா ஏழுமலை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளநிலை காட்சி தொடர்பியல் அன்பு மருமகன் சிலம்பரசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் மதுராவயல் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை ரேவதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை முனைவர் புனிதா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தங்கை வழக்கறிஞர் மேகலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் வழக்கறிஞர் செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி முனைவர் சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் ராசாத்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் வழக்கறிஞர் ரா ஸ்ரீதர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இங்கே காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சூழியல் பாசறையினுடைய தலைவர் நம்முடைய ஐயா உத்திரமேரூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார் மரம் மாசலாமணி அவர்கள். அடுத்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் தொகுதியிலே போட்டியிடுகிறவர் என் அன்பு தங்கை தீனு அவர்கள் குன்னூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள், வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். போட்டியிடுகிற வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் ஆற்றல் மிக்க செயல்மறவர்கள், மண்ணுக்கும் மக்களுக்குமாக முழு ஈடுபாட்டோடு உழைக்க வந்த என் அன்பு பிள்ளைகள், அவர்களுக்கு என் அருமை பெற்றோர்கள், என் இனமான சொந்தங்கள் எல்லோரும் பேர ஆதரவு கொடுத்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். உரிமையோடும் உணர்வோடும் உறவோடும் வேண்டுகிறேன். இங்கே இந்த படையை வழிநடத்துகிற உங்கள் அன்பு மகன் நாங்கள் உங்களின் வாழ்க்கை பற்றி சிந்திக்கிற பிள்ளைகள். சமூகமே ஜனநாயகத்தை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களிடத்தில் இருக்கிற வலிமையான ஒரு கருவி மதிப்புமிக்க உரிமை வாக்கு. அதை தூக்குங்கள். இந்த நாட்டை உணர்வு எழுச்சியோடு ஒன்று கூடிய என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, வெவ்வேறு நாடுகளில் பணிக்காக சென்றிருந்த போதும் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு பறந்து வந்த என் சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும். எப்படி பாதுகாப்பாக பயணம் செய்து வந்தீர்களோ அப்படி நீங்கள் பாதுகாப்பாக வீடு சேர்ந்து சென்றீர்கள் என்ற செய்தி வந்தால்தான் நான் மகிழ்வேன். என் அன்பு பிள்ளைகள், பொறுப்புணர்வோடு நீங்கள் பயணம் செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வரும்போது பார்த்தேன், 2 தம்பிகள் தலைக்கவசம் அணியாமல் உந்துருளியை ஓட்டி வந்தீர்கள். மிகப்பெரிய தவறு. அந்த தவறை என் உடன் பிறந்தார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் ஒருபோதும் செய்யக்கூடாது. பத்திரமாக சென்று நீங்கள் ஊர் போய் சேருங்கள். இப்போது கலைவோம், மீண்டும் களத்தில் இணைவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.